Question பாருங்க. Johnny has a piece of fabric in the shape of parallelogram. Johnny என்ன பண்றானா ஒரு ஃபேப்ரிக்னா ஒரு துணி. அந்த ஃபேப்ரிக் வந்து சின்ன பீஸ் எடுத்திருக்கா. அது அந்த ஷேப் எப்படி இருக்கா? parallelogramல இருக்கா. அந்த ஃபேப்ரிக்கோட ஹைட் 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து 18 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ திரும்ப என்ன பண்ணுறா அந்த ஃபேப்ரிக்கை 4 ஈக்குவல் பேரலோகிராமை கட் பண்ணுறா. அந்த பேரலல் சைடு எப்படி இருக்குன்னா இந்த மிட் பாயிண்ட் வழி என்ன பண்ணுறா மிட் பாயிண்டில் வச்சு 4 ஈக்குவலாக கட் பண்ணுறா. இப்போ இந்த கொடுத்துருக்கிற பேஸ் ஹைட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஏரியா வந்து அந்த 4 பேரலோகிராமோட ஏரியா தான் கண்டுபிடிக்கிறோம். சரி, அதிலிருந்து ஈச் பேரலோகிராம் என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ சம்குள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ பாருங்க, ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? h ஈக்குவல் டு 12 மீட்டர். பேஸ் வந்து b ஈக்குவல் டு 18 மீட்டர். பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், b இன்ட்டு h. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பேஸ் என்னது 18 இன்ட்டு h எவ்வளவு 12. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணுங்க. 18 இன்ட்டு 12. 8 2 16க்கு 6 பேலன்ஸ் 1 1 2 is 2 2ஓட 1 ஆட் பண்ண 3 68 1 6 11 ஸோ 216 வருது எனக்கு. ஓகேவா? இது வந்து எதோட ஏரியா? ஏரியா ஆஃப் 4 பேரலோகிராம். கட் பண்ணல, ஈக்குவலாக கட் பண்ணல 4 பீசஸாக திரும்பவும் அதோட ஏரியா தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். 216 ஸ்கொயர் மீட்டர். சரி, அப்போ அவங்க கேட்குறது வந்து ஈச் பேரலோகிராம் ஏரியா அந்த 4 ஈக்குவலாக கட் பண்ணல அதை ஒவ்வொரு பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போனா 4 பேரலோகிராம் வந்து 216 1. அதை மெனி கொடுத்துட்டு 1 கேட்டால் நம்ம டிவைட் பண்ணணும். 1 கொடுத்துட்டு மெனி கேட்டால் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 4 பேரலோகிராம் கொடுத்துட்டு 1 கேட்குறாங்களா? அப்போ என்ன பண்ண நம்ம டிவைட் பண்ணணும். 260லேருந்து 4 டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈச் பேரலோகிராமோட ஏரியா கிடச்சிடும். இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். 216 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 4 16 5 4 20. ஸோ 5 4 20 மைனஸ் பண்ண இங்கே 21ல் 20 மைனஸ் பண்ண 1 வரும். 6 கீழே கொண்டு வாங்க. ஸோ 4 4 16 மைனஸ் பண்ண 0. ஸோ என்ன வருது? 54 தான் ஆன்சர் வருது. அப்போனா ஏரியா ஆஃப் ஈச் நியூ பேரலோகிராம் அந்த 4 பேரலோகிராம் கட் பண்ணல ஒவ்வொன்று 4 பீசஸா அந்த ஒவ்வொரு ஈச் பேரலோகிராமோட ஏரியா என்னன்னா 54 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? இதுதான், அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டும் பேஸும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம பேரலோகிராம் ஃபார்முலா எழுதி கண்டுபிடிக்கிறோம். அது என்னன்னா கொடுத்துருக்கிற பேஸுக் ஹைட்டு வந்து 4 பேரலோகிராம் கூட தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுன்னா 4 பேரலோகிராமோட ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நான் அவங்க கேட்குறது வந்து ஈச்னா 1. இப்போ 4 கொடுத்து 1 கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? 216 4ஆல் டிவைட் பண்ணணும். 1 கொடுத்து 4 கேட்டாங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். 4 பேரலோகிராம் கொடுத்து 1 பேரலோகிராம் கேட்கறனால நம்ம டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணிவிட்டு 54 வருது. இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது? ஏரியா ஆஃப் ஈச் நியூ பேரலோகிராமோட ஏரியா என்னது? 54 ஸ்கொயர் மீட்டர். ஓகே, 4th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம்.